உங்கள் விஜய். என்னது யார் இழுக்குறா? சைக்கிள் ஏன் பின்னாடி போகுது? இங்க என்ன நடக்குது? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னப்பா ஆச்சு? எந்திரிப்பா, எழுந்திருப்பா, பார்த்து எழுந்துரு, பார்த்து பார்த்து. அடிபட்டுருச்சா? என்ன என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. சைக்கிளை பார்த்து நிதானமா ஓட்ட வேண்டாமோ? என்ன வலிக்கிறதா? நான் விழுந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்ததுனால தானே நான் வந்து தூக்கினேன். முதல்ல ஒழுங்கா சைக்கிளை ஓட்ட கத்துக்கோ. இல்லைனா இன்னும் இந்த மாதிரி தான் விழுவ. இல்ல, நான் தானா விழல. என்ன தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டுட்டாரா? யாரு? அப்படின்னா இங்க உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நீங்க பார்க்கலையா? பார்த்தேன். நீ சைக்கிள்ல சர்க்கஸ் காமிச்சு புரண்டு விழுந்ததை நான் பார்த்தேன். உண்மையிலேயே அதுதானே நடந்தது? இல்ல, அப்படி இல்ல சாமி. பின்ன எப்படி? அது 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 என் சைக்கிள். ஆமா, சைக்கிள். இந்த பாருப்பா, இனியும் நீ இந்த சைக்கிள்ல சர்க்கஸ் காட்டாம வேகமா வீட்டுக்கு போய் சேரு. போ. ஆமா, உன் கழுத்துல இருந்த தாயத்து எங்க? அது அந்த தாயத்து மிஸ் ஆயிடுச்சு சாமி. மிஸ் ஆயிடுச்சா? இல்ல நீ அதை தூக்கி போட்டுட்டியா? அப்படி பண்ணா பிரச்சனை ஆயிடுமா சாமி? டேய் டேய், அதை நான் உனக்கு கொடுத்தப்பவே சொல்லியிருந்தேனே, நீ அதை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும்னு. உனக்காக அந்த எந்திரம் எழுதும் போது நேக்கு தோணின தெய்வீகமான அந்த க்ஷணங்கள் வேற யாருக்காக எழுதும் போதும் நான் அனுபவப்பட்டதில்லடா சாமி. அதனாலதான் அது ஒரு சாதாரண எந்திரம் இல்லைன்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த தெய்வீகமான எந்திரம் தொலைஞ்சு போகக்கூடாது. அதை நீ கோட்டை விட்டா உனக்கு ஆபத்து வரும். அப்படி ஆபத்து வந்தா கணபதி உன்னை கைவிட்டுடுவாரு. கணபதிக்கு கோபம் வந்தா நீ உருப்படவே மாட்ட. ஒரு காலம் நீ உருப்படவே மாட்ட. இங்கதானே நான் அந்த தாயத்தை போட்டேன். அது எங்க போச்சு? ஆபத்தான நேரத்துல அது கணபதி பகவான் கைவிட்டுடுவார்னு நம்ம பூசாரியே சொன்னாரே. அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் எப்படி சமாளிப்பேன்? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் முதல்ல பேட்டிங் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஆமா, உன் பேட் எங்க? அதானே, என் பேட் எங்க? டே ராம், என் பேட்டிங்க கொண்டு வாடா. என்னடா பாக்குற? நீ என்ன விராட் கோலியா? என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. புதுசா யாரையும் டீம்ல சேர்த்துக்க மாட்டோம். இவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவன் நல்லா விளையாடுவான். யாரு இவனா? நம்ம அரவிந்த் ஒரு பவுன்சர் போட்டா இவன் உச்சா போயிடுவான். என்னடா உனக்கு சந்தேகமா இருக்கா? என்னோட ஒரு சிக்ஸரை பார்த்த நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. கிரிக்கெட்டோட ஏபிசிடி கூட தெரியாத உனக்கு இங்க எங்க கூட விளையாட என்ன தகுதி இருக்கு? பேட்டை கொடுத்துட்டு அப்புறம் அந்த பவுண்டரியில எனக்கு வெளியில போய் நில்லு. என்ன பாக்குற? போடா.
என்ன செய்யறேன்னா நம்ம மணியன் அடிக்கிற பால் எல்லாத்தையும் பவுண்டரிக்கு வெளியே நின்று புடிச்சு கொடுக்குற. இப்போதைக்கு அது செஞ்சா போதும். ஏன் சொல்றேன்னா நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. போய் பவுண்டரியில எனக்கு வெளியே நின்றா போடா. டே ப்ளீஸ், இவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடட்டும்டா. இவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா இவன் முதல்ல போய் பால் பொறுக்க கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் இவனை நம்ம டீம்ல சேர்க்கலாமா இல்லையான்னு யோசிப்போம். சரி வாங்கடா, நம்ம ஆரம்பிக்கலாம். நீ ஸ்ட்ரைட் லைன் இல்ல, நீ பவுண்டரி லைனுக்கு போயிடு. நீ மிட் ஆஃப், நீ பெவிலியன் போயிடு. நீ வந்து ஸ்லிப் லைன் இல்ல. ஓகே, டேய் அங்க முடிச்சிட்டு நிக்காம அந்த பால் எடுத்து போடுறா. பால் எடுத்து கொடுத்தா என்னையும் உங்க டீம்ல சேர்த்துப்பீங்களா? முதல்ல சொன்னதை செய். டீம்ல சேர்க்கணுமா வேணாமான்னு அப்புறம் பார்க்கலாம். அந்த பால் இங்க போடுறா. அச்சச்சோ, நம்ம பால் அந்த கழுகோட கூண்டுல விழுந்துருச்சு. ஆமா, அந்த கழுகோட கூண்டுக்குள்ள விழுந்த பாலை நம்ம எப்படி எடுக்கிறது? வேண்டாம், நமக்கு அந்த பால் வேண்டாம். அதை எடுக்க நம்ம ட்ரை பண்ணா அந்த கழுகு நம்மள கொத்தும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டாம், நமக்கு அந்த பால் வேண்டாம். அதை எடுக்க நம்ம ட்ரை பண்ணா அந்த கழுகு நம்மள கொத்தும். அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பால் தான் வேணும். அது சரி, இந்த மரத்துல யார் ஏறுவாங்க? டேய் ராம், உன்னால அந்த மரத்துல ஏறி எங்க பால் எடுத்து தர முடியுமா? நானா? எனக்கு மரத்துல எல்லாம் ஏற தெரியாது. நீ அந்த பால் எடுத்து கொடுத்தா உன்ன எங்க டீம்ல சேர்த்துப்பேன். அப்புறம் நீ தான் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். அவனால முடியாத காரியத்தை நீ எதுக்கு அவன் கிட்ட சொல்ற? டேராம், நீ அந்த பாலை எடுத்தா உடனே உன்ன ஒரு கிரிக்கெட் வீரனா நாங்க ஏத்துப்போம். அடுத்த நிமிஷமே இந்த பேட்டை நான் உன் கையில கொடுப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு இப்ப கொடுத்த வேலைய நான் செய்வேன். நீ அடிக்கிற பால் எல்லாம் நான் உனக்கு எடுத்து கொடுப்பேன். இப்ப சொல்லு, மரத்துல ஏற உனக்கு தில் இருக்கா? பிள்ளையாரு உன் பாக்கெட்ல தானே இருக்காரு. தைரியமா அந்த மரத்துல ஏறு. நீ விழாம அந்த பிள்ளையார் பாத்துக்குவாரு. நீ என்ன என்கிட்ட சவால் விடுறியா? நீங்க என்ன டீம்ல சேர்க்காம இருக்க ஒரு சாக்கு இல்ல? சரி இருக்கட்டும், உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். அந்த பாலை நான் எடுக்கிறேன். ராம், ராம் பாத்துடா. அவனால அது மேல ஏற முடியுமா? ஒருவேளை மரத்துல ஏறி
அவன் பால் எடுத்தா நாம அவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கணும் இல்லையா? டே அரவிந்த், அவன் இன்னைக்கு அந்த பாலை எடுத்தாலும் இல்லனாலும் அவன் தொல்லை இனிமே நம்மளுக்கு இருக்காது. அண்ணா நிஜமாவா சொல்ற? அது எப்படி அண்ணா? உனக்கு புரியல? அந்த பால் அவன் தொட்டா அந்த கழுகு அவனை கொத்தி கிழிச்சிரும். அதுக்கப்புறம் அவனால விளையாடவே முடியாது. ஒருவேளை அவன் பால் எடுக்கலனா நம்ம டீம்ல சேர்த்துக்கவும் முடியாது. அதுதான்டா என் அறிவு. உன் உடம்பு மாதிரி தான் அண்ணா உன் அறிவும், ரெண்டும் குண்டு தான். எஸ் எஸ், யூ ஆர் ரைட். ஐயோ ராம், வேண்டாம் ராம், உன்னால அது முடியாதுடா. எங்க அவன் காணோம்? எங்க போனான்? ராம் எங்க போனா? எங்க போனா? இங்கதானே இருந்தான். ராம் எங்க? என்ன மறைஞ்சிட்டான்? மணி என்ன? ராம் எங்க? எங்க போனானே தெரியல. பயந்தாங்கோலி எங்கேயாவது ஓடி போயிருப்பான். இனி நமக்கு அவனால ஒரு தொலைவும் இருக்காது. காணாம போயிட்டான். ஆ? அண்ணா மணி என்ன? அங்க பாருங்க. ஐயோ ராம், 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 உனக்கு என்னடா ஆச்சு? எழுந்துடுறா. டேய் கண்ணை தோறுடா. டேய் ராம். என்ன இருக்கும்? என்னாச்சு உனக்கு? நான் எப்படி இங்க? எனக்கு என்னாச்சு? ஹே ராம், நீ பாலை எடுத்துட்டடா. இதோ உன் கையில இருக்கே. என்ன ஆச்சு? மணி என்ன? இவன் அந்த பாலை எப்படி எடுத்தான்? ராம், நீ அந்த பாலை எப்படி எடுத்த? அது இனி கேள்வியில எதுவுமே தேவையில்லை. பால் கிடைச்சாச்சுல. டே சுப்பிரமணி, இவன் பாலை எடுத்துட்டு வந்தா உன் பேட்டை நீ இவனுக்கு கொடுப்பேன்னு தானே பேட்டு வச்ச. மாட்டிக்கிட்டோம்டா. அது மட்டும் இல்ல, இனி இவன் பேட்டிங் பண்ணும்போது இவன் தூக்கி அடிக்கிற பாலை எடுத்துட்டு வருவீங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா சொன்னது ஒன்றும் ஞாபகம் இல்லையா? இதோ இந்த அப்பாவிய மறுபடியும் ஏமாத்தணும்னு பாக்குறீங்களா? இந்தா உன் பால். அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு போய் வேக வச்சு சாப்பிடு. இதோ இதையும் முழுங்கிக்கோ. மணி என்ன? கொஞ்சம் நில்லுங்க, நானும் வரேன். ராம், கடைசியில நீ ஜெயிச்சிட்ட.
நானே தான் ஏறினேன். எப்படியோ நான் ஏறியிருந்தா கூட நான் சரிக்கு விழுந்தப்போ எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. அதுக்கு காரணம் என்னை காப்பாத்தினது விநாயக பெருமானா? இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? ராம், ம்? ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன நான் லேட்டா? ஆமா, உங்க அப்பா வந்துட்டாரு. வந்த உடனே உன்னை எங்கேன்னு கேட்டாரு. ஆன்ட்டி, அப்பா ஏன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டாரு? உங்க அப்பா இன்னைக்கு தண்ணி சாப்பிடல, அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டாரோ என்னமோ. உங்க அப்பா உனக்கு ஒரு gift கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. கிஃப்டா? என்ன gift? இதோ இதுதான் உன் gift. அப்பா, உனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு gift நான் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, இதுதான் அந்த gift. இந்த வாங்கிக்கோ, திறந்து பாரு. ஓபன் இட். தேங்க் யூ பா. திறந்து பாருடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தோஷமா? ஐயா, என் பிள்ளையாரு. அப்பா, ஆன்ட்டி, இதோ இத பாத்தீங்களா? இந்த விநாயகர் சிலை என் உடைஞ்சு போன விநாயகர் சிலை மாதிரியே இருக்கு இல்ல? இது அந்த பிள்ளையாரே தான். உங்களுக்கு இது எப்படிப்பா கிடைச்சது? தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொம்மை தான் வேணும்னு நினைச்சேன். ஊர் முழுக்க தேடினேன். எப்படியோ கிடைச்சிருச்சு. ஹே, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இங்க பாரு, இந்த பொம்மைய உடைஞ்சு போன அந்த பழைய பொம்மை இருந்த இடத்துலயே கொண்டு போய் மாலை போட்டு வச்சிடணும். செய்வியா? இங்க பாரு ராம், இனிமே நான் உன்னை எப்பவும் அடிக்க மாட்டேன். உன் பொம்மைய உடைக்கவும் மாட்டேன். ஓகே? தேங்க் யூ பா. நான் போட்டுமா? இப்ப போ. சார், பையன் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூட கவனம் இருக்கணும். கொஞ்ச நாளாவே அவங்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. சார், இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். சரி, நீங்க போங்க. சரிங்க சார். இது என் உடைஞ்சு போன பழைய சிலையாச்சே. நேத்து கூட அப்பாவையும் ஆன்ட்டியும் கூப்பிட்டு காமிச்சனே. இது எப்படி ஒன்னா சேர்ந்துச்சு? கடவுளே, நான்
இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? ஆன்ட்டி, இங்க வாங்க ஆன்ட்டி, வேகமா வாங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, என்னப்பா என்னாச்சு? ஓ, எதுக்கு நான் கிள்ற? நான் பார்த்தது கனவா நிஜமான்னு தெரியணும்ல, அதுக்காக தான். அதுக்கு என் கையை தான் கிள்ளி பாப்பியா? ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட சொல்ல போறது எல்லாமே உண்மைதான். அப்படி என்ன உண்மையை சொல்ல போற நீ? நீங்க அங்க பாருங்க. இத பாத்தீங்களா? அப்பா உடைச்சு போட்ட பிள்ளையார் சிலை இதோ உடையாம அப்படியே இருக்கு. நீங்க கவனமா பாருங்க, இது அந்த பழைய சிலையே தான். இது உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்த gift பொம்மை தானே? இல்ல ஆன்ட்டி, இது அந்த சிலையே இல்ல. அப்போ அந்த சிலை எங்க? அப்பா gift கொடுத்த சிலை அதோ அங்க இருக்கு. அந்த சிலை எங்க? அது எப்படி மாயமா மறைஞ்சிச்சு? அந்த சிலைய நான் தான் வெளியில தூக்கி போட்டு வந்தேன். ஆ? ஆமாப்பா, இங்க பாரு, உடைஞ்சு போன சாமி சிலைய வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உடைஞ்சு போன விநாயகர் சிலைய என் கையால நான் தான் வெளியே தூக்கி போட்டு வந்தேன். சரி, உனக்கு சிலை எதுவா இருந்தா என்ன? உனக்கு தான் உன் கணபதி கிடைச்சிச்சுல, அது போதாதா? இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத என்ன? கவனமா படி. போ என் செல்லம்.